श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावद् अध्यायं 144 श्लोकम्। भुञ्जाना वा अपि बुधाः श्रद्धावन्तः कुटुम्बिनः नाद्यापि कर्मणश्चिन्नम् इति क्लिश्यन्ति सन्ततम्। நேத்தி சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் இங்கு வரைக்கும் பார்த்திருக்கோம். வேதாந்தத்தில் எது ஜகத்து பற்றி மித்யா அப்படின்னு சொல்கிறோமோ அந்த ரெண்டாவது வரியான பிருஹதாரண்யக ஸ்லோகத்துடைய விவரணம் சொல்லும்போது முக்கியமாக இந்த ஜகத் மித்யாத்வ நிச்சயம் பண்ணும்போது அந்த மனுஷனுக்கு எந்த விதமான எது பற்றியும் யாருக்காகவும் ஆசைப்படுறதுக்கு அங்கே எந்த ஆசையும் இருக்காதனால இவனு விவகாரத்திலும் இந்த சரீரத்தில் இருந்துட்டு பிராரப்தம் அனுபவிச்சுட்டு இருந்தால் கூட துக்கப்பட மாட்டான் அப்படின்னு விஷயத்தினை விசாரணை பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ வேதாந்தத்தில் எது மித்யா அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ஜெகத்து பக்தி பரமாக அதே தான் பகவானுடைய லீலை அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ ரெண்டு விதமாக அப்ரோச் பண்ணி அதே சம்சார துக்கத்திலிருந்து மனுஷனை விடுவிக்கப்படலாம். ஒன்று காணப்படுற இந்த ஜெகத் எல்லாமே கூட பகவத் ஸ்வரூபம், நடக்கிறது எல்லாமே பகவானுடைய லீலை, பகவானுடைய காரியம்தான் இங்கே எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பண்ணியும் மனுஷனுக்கு வர பிராரப்தத்தனை அவனை அதனால் துக்கப்படாமல் பிராரப்தனை முடிச்சுட்டு ஞானம் அடைஞ்சு தான் பிரம்மஸ்வரூபமாக நிஷ்டலை இருக்கலாம். இல்லை வேதாந்தபரமாக ஞானபரமாகவே அப்ரோச் பண்ணும்போது ஜெகத் எல்லாமே மித்யா, ரெண்டும் ஒன்று தான். இந்த 144வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயமும் அப்புறம் இன்னைக்கு 145 சொல்கிற விஷயமும் ரெண்டுத்தினும் சேர்ந்து நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே பிராரப்தம் இந்த ஞான மார்க்கத்தில் நடக்கிற சாதகன் அவனு குடும்பஸ்தனாக இருந்தானோ சந்நியாசியாவாக இருந்தானோ எந்த ஆசிரம வியவஸ்தையில் இருந்தால் கூட முக்கியமாக இந்த 140 குடும்பினன் பற்றி சொல்லப்படுறது. இந்த குடும்பினன் ஆத்தியாத்மிக சாதகன். ஸ்ரத்தாவந்தः புதாः குடும்பினः அப்படின்னா ஸ்ரத்தையோட ஆன்மீக மார்க்கத்தில் நடக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணி நடக்கிறவன், இல்லை புதாகன்னா ஞானம் அடைஞ்சதுக்கப்புறமும் ஞானியானதுக்கிறதுக்கப்புறம் ஆனால் இவனும் கிரகஸ்தனாயிருந்து ஞானம் அடைஞ்சான். கிரகஸ்தனாயிருந்து ஞானம் அடையணும்னு முயற்சி பண்ணுறான். பெரும்பாலும் நம்ம நிறைய பேர் இருக்கிற மாதிரி. அப்படி இருந்தால் கூட அவனுக்கு பிராரப்தத்தினால் வர சில அனுபவங்கள் அது சுக அனுபவமாக இருந்தால் கூட அதை அனுபவிக்கும் போது, இந்திரிய போகங்கள் அனுபவிக்கும் போது கூட அது எல்லாத்தையுமே மனசில் ஆவேதனையோடு தான், ஏன் இதெல்லாமே எனக்கு இன்னும் முடிய மாட்டேங்குது, இந்த பிராரப்தம்
இன்னும் நாசனமாய் போலே நாச்சின்னம் அப்படின்னு சததம் கிளிஷ்யந்தி. ஒரு பக்கம் மனசில் அப்படியே இது அனுபவிக்க வேண்டி வந்ததே, இது என்னை விட்டு போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டே இருப்பான். 145 இன்னைக்கு இந்த ஞானி சரீரத்தில் கூட அநேக விதமான கஷ்டங்கள் துக்கங்கள் வரும். வயசான சமயத்தில் முக்கியமாக வரும். அதுதான் ஞானிகளோட வாழ்க்கையில் பார்க்குறோம். ராமகிருஷ்ணரோ ரமணரோ அகண்டானந்த சுவாமிஜியோ பல பேர் பலவிதமான சரீரத்துக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய மக்களை கூட கஷ்டப்படுத்துறது அதெல்லாம் பார்ப்போம். ஏன் இது காரணம், அது எப்படி நடக்கிறது? அப்புறம் ஞானி அப்படி நடந்துட்டு இருந்தால் கூட தான் பிரீத்திபூர்வகமாக அனுபவிக்கிற சுகங்களை அனுபவிக்கிறதில்லை அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவருக்கு மனசில் பிரீத்தி இருக்கா இல்லைன்னு? இப்படிப்பட்ட பல சந்தேகங்களை கிரகஸ்த ஞானின்னு பற்றி. அதுக்கு பதில் இங்கே சொல்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட பிரீத்திகரமாக அந்த வர சுகங்களை அனுபவிக்கலை, பிராரப்தம் என்னை விடமாட்டேங்குதே அப்படின்னு பாவிச்சுக்கிட்டு மனசில் ஒரு விதமான வருத்தத்தோட கவலத்தோடு தான் அந்த பிராரப்தத்தில் ஈடுபடுறார். அப்போ என்னதான் வித்தியாசம்? நாயம் கிளேஷோஸ்திர சம்சாரஹ தாபः கிந்து விரக்ததா भ्रांति ज्ञान निदानो हि तापः संसारिक स्मृतः. இந்த ஞானிக்கு வர அயம் கிளேஷः, இந்த ஞானியோடைய துக்கம், ஞானிக்கு துக்கம் இருக்குமான்னா இதோ இந்த மாதிரி பிராரப்தம் விடாமல் ஏதாவது சுகங்களிலோன்னு கொண்டு போய் ஈடுபடுத்துறதுன்னா அதை பற்றி துக்கப்படுறார், அஜ்ஞானத்தினால துக்கப்படலை. சம்சார தாபக, இன்னொரு பக்கம் சம்சாரத்தில் அஜ்ஞானியாக இருந்து துக்கிக்கிறவனுக்கும் ஞானியாக இருந்து இந்த பிராரப்தம் என்னை விடுறது இல்லையே, தேவையில்லாமல் என்ன போகங்கள் சுகங்கள் கூட இழுக்கிறதே அப்படின்னு அதை பற்றி கவலைப்படுற. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வித்தியாசம் இருக்கு. సంసార తాపః అజ్ఞానికి. ஆனால் ஞானி விஷయంలో அது சம்சாரத்தினால அஜ்ஞானத்தினால தாபம் வரலை, ஞானத்தோடு தெளிவாக இருந்துட்டே பிராரப்தத்தின்னு பார்க்கும்போதும் இப்படி நிற்கிறது, இது எப்போ முடியறதே అని பகவான் நினச்சிக்கிட்டு மனசில் ஒரு வருத்தத்தின்னு தெரிவிப்பான். ஆனால் என்ன வித்தியாசம்? கிந்து அத்திர விரக்ததா, அதான் வைராக்கியத்தினால் ஏற்பட்ட விவேக வைராக்கியத்தினால் ஏற்பட்ட துக்கம்தான் தவிர அஜ்ஞானி மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஏற்படுற துக்கம் இல்லை, அட்டாச்மெண்ட்னால் இருக்கிற துக்கம் இல்லை. இதுதான் வித்தியாசம், புரிஞ்சுக்கணும். விரக்ததா அதுதான் சாம்சாரிக தாபத்துக்கும் இதுக்கு வித்தியாசம். ஸோ சாம்சாரிக தாபக பிராந்தி ஜான நிதானஹ, இது ரெண்டுத்தையும் இப்படி புரிஞ்சுக்கணும். சாம்சாரிகர்களுக்கு வர தாபம் டிப்ரெஷனு அப்ரெஷனு சப்ரெஷன் எல்லாம் கூட பிராந்தி மூலமாக அவனுக்கு இன்னும் பிராந்தி போகல, இல்யூஷன் போகல, பிராந்தி ஜானம்னால வந்தது. ஆனால் ஞானிக்கு விரக்ததா ஜானம், விரக்தத்தினால டிஸ்பேஷனால் வந்த ஞானம். ஓ, இது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஸ்லோகங்கள்னு இங்கே பாருங்க. மனசு என்பது மனசு உண்மையாக பேசணும்னா மனசு என்ன மனசுன்னா சேத்தன மனசில் தானே துக்கம் எல்லாம் வருது. அதனால தான் அனாலிசிஸ்
மனச்சேத்தனம் தான் லைஃப் பிரின்சிபலாக சேத்தனமாக వ్యక్తமாகிறது. यदि కాన్షియస్నెస్ శుద్ధ చైతన్యం బ్రహ్మం చేతనం చైతన్యం చేతనం ஜீவனமாக லைஃப் பிரின்சிபலாக వ్యక్తமாகிறது. சேத்தனமே லைஃப் பிரின்சிபலாக எக்ஸ்பிரஸ் ஆனது மைண்டாக వ్యక్తமாகிறது. இந்த மைண்ட் అనేది ரெண்டு பிரித்து பார்த்துக்கணும். ஒன்று காமன் மைண்டு, சாமானிய எல்லோருக்கும் மைண்ட் அనే பொருள் பதார்த்தம் ஒன்று தான். சாமானியம் మనస్తత్వం, మనస్సనే அந்த ரிஃபைன்டு மேட்டர் டோட்டலாக சமஷ்டியில் பார்க்கும்போது ஒன்று தான், சாமானிய மனசு. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட உபாதிக்குள்ளே அது கூட தாதாத்மியம் ஆகும்போது அது விசேஷ மனசாகிறது. அந்த விசேஷ மனசுக்கு பேர் தான் ஷரீர அபிமானம். ஷரீர அபிமானம் இது அந்த சின்ன பிறந்த குழந்தைகிட்ட பார்த்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிறகு அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் ஆக 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 தான் அந்த சரீரத்தோட அபிமானம் ஏற்படும் போது தான் அங்கே விசேஷ மனசு ஏற்படுறது. முதல்ல விசேஷ மனசு இல்லை அங்கே. அதனால தான் குழந்தை நல்ல ஆனந்தமாக தூங்கும், ஆனந்தமாக சிரிக்கும். ஆனால் சரீர தர்மங்கள் எது பசிக்கும்போது பசி, அப்புறம் மூத்திர மல விசர்ஜனங்கள் ஆகும், தூக்கம் வரும்போது தூங்கும், 22 மணி நேரம் தூங்கும் குழந்தை. ஸோ அதனால் என்ன தெரியுது, அதனால் குழந்தை வளரும்போது உள்ளே இருக்கிற அந்த வாசனைகள் கொஞ்சம் வியக்தமாகும் போது சரீரத்தோட தாதாத்மியம் ஏற்படும் போது விசேஷ மனசு ஆகிடுது. அதுக்கு முன்னாடியும் மனசு இருக்கு அங்கே, ஆனால் அது காமன் மைண்டாக இருக்கு. சரியா? இந்த மாதிரி அந்த விஷயத்தின்னு மனசனை பற்றி ரெண்டானே புரிஞ்சுக்கணும். அடுத்தது மனசு இப்போ என்ன பேசிட்டோம், இப்போது அட்டாச்மெண்ட்டு பற்றி டிட்டாச்மெண்ட்டு பற்றி பேசிட்டோம். வைராக்கியம் இல்லைன்னா பற்று. ஆக்சுவலாக விசாரித்து பார்த்தா மனசுக்கு எது மேலேயும் பற்று இல்லை. த மைண்ட் கேனாட் ஹாவ் எனி அட்டாச்மெண்ட். ஏன்னு சொன்னால் யோசித்து பார்த்த வாழ்க்கையில் நமக்கே தெரியும், எந்த ஒரு விஷயமோ ஒரு பொருளோ ஒரு மனிதனோ எது மேலே ஆனாகுது மனசு தொடர்ந்து அதிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது மனசு பற்றி மட்டும் இல்லை, இந்திரியங்கள் பார்த்தா கூட சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்கிற உதாரண சாதனை கண்ணு எந்த ரூப வர்ணத்துக்கும் அட்டாச்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் தெரிவிக்கிறது, அட்டாச்மெண்ட் இல்லை. அப்படி எல்லா இந்திரியம் எடுத்துக்கோங்க. அப்புறம் மனசும் எதுக்குமே அட்டாச்மெண்ட் இல்லை. அட்டாச்மெண்ட் இஸ் அன் இல்யூஷன், பிரம. அதுதான் விஷயம், முக்கியமான பாயிண்ட் இப்போ பேசுறது. அதனால யாராவது நம்ம சொல்கிறோம், எனக்கு குழந்தை மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, எங்கள் பையனுக்கு என்னை மேலே ரொம்ப பற்று அட்டாச்மெண்ட்டு, இப்படி என்ன சொல்கிறதெல்லாம் பொய் தான். அது அஜ்ஞானத்தினால சொல்கிறது. உண்மையாக சிந்திச்சு பார்த்தா மைண்டுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி காணப்படும், ஆனால் இது மேலேயும் அந்த அளவுக்கு அது அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதில்ல. இப்போது 1 மணி நேரம் இந்த பேசுகிற கிளாஸே முழுசாக மொத்தம் அப்படியே மனசு இதையே கேட்குறதா, நடுவில் விட்டு வேறு எதுக்கோ போகிறது. அப்போ எது கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்குது மைண்டு. அப்போ இந்த 1 மணி நேரத்தில் இதுக்கே இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையிலோ ரொம்பவே நம்ம பார்த்து அனுபவிச்சிருக்கிற மீது எது மேலேயும் மனசுக்கு. அதனால தான் மனசு வெரைட்டின்னு ஜம்ப் பண்ணிவிட்டு அது இதுன்னு கேட்டுகிட்டே இருக்கும் புதுசாக. ஏன்னா அதுக்கு தெரியும், ஆனால் தெரியாமல் தெரியும். அதுக்கு தெரியுமனு நமக்கு தெரியல, புத்திக்கு என்ன தெரியல. இந்த உலகத்தில் மனசு எதெல்லாம் நினச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஆசைப்பட்டு ஓடுறதோ, எனக்கு வேணும்,
அப்படி எனக்கு வேண்டான்னு, வேணும் வேண்டாம் ரெண்டும் ஒன்று தான். என்னது அந்த விஷயம், வஸ்துகள், உலகம் மனிதர்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அதில் நல்ல வெரைட்டி இருக்குது, நிறைய நாவலிட்டியும் இருக்குது, நிறைய பியூட்டியும் இருக்குது. ஆனால் அதில் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு மனசுக்கு தெரியும். அது தெரியாமல் அந்தர்கதமாக தெரியும். அதனால தான் அது அங்கங்கங்கே அப்படி இப்படி அந்த வண்டு ஒரு பூ மேலே போய் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ருச்சிக்கிற மாதிரி பறந்துட்டு இருக்கும். இதுதான் காரணம். மனுஷன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையில் அதுதான் பாரியக்கு டைவர்ஸு, பர்த்துக்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது நிறைய நடக்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரியில். ஏன்னா எது மேலேயும் மனசு பற்று இல்லை அதுக்கு. அப்படி விட்டு போகிறது தான் அதோட ஸ்வபாவம். அப்போ அதோட ஸ்வபாவம்னு அப்படியே இருக்கட்டுமா சார்? அதுக்காக சொல்லலை இந்த விசாரணை. இப்போ விசலேஷணம் என்னது? அப்போ இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா இன்னொன்று கூட சொல்கிறேன். இப்போது நாவலிட்டி, பியூட்டி, வெரைட்டி சொன்னோம், ஆனால் ஸ்டெபிலிட்டி இல்லை அதில். இன்னொன்று சொல்லுங்கோ, யோசிங்கோ. தூக்கத்தில் எதுவுமே ஆசைப்படலை, எது கூடயும் அட்டாச்மெண்ட் இல்லை. தூக்கத்தின்னு விரும்புகிற அளவுக்கு லோகத்தில் மனிதன் வேறு ஏதாவது விரும்புகிறானா? ரொம்ப விரும்பி அனுபவிக்கிற ஒரு அனுபவம், சுகம், தூக்கம். நல்ல சீரியஸாக சிந்தனை பண்ணணும். மினிமம் ஒரு 6 மணி நேரம் போட்டுக்கிறோம், 7-8 மணி நேரம். அதான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தை 22 மணி நேரம் தூங்குவாங்க. பிறந்த குழந்தை ஒரு வாரம் 10 நாள் 15, அவ்வளோ நேரம். என்ன காட்டுறது இது? அப்படின்னா எந்த பற்று எதுனே பிடிச்சிக்காம மனசு தன சைத்தன்யத்தில் லீனமாகி எந்த அட்டாச்மெண்ட்டிலும் தானே இல்லாமல் ஆகும்போதோ அது விரும்புகிறது, தன்னை தானே எழுந்து போகிறது. மனசு விரும்புகிறது அதுக்கு. அதனால அது தூக்கத்தின்னு விரும்புகிறது. தூக்கம் என்ன? மனசு அங்கே போய் விஞ்ஞானமய கோஷம் லயிச்சு போகிறது சைத்தன்யத்தில். இது அடிக்கடிக்கு நடக்கிறது. அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் ஏன் இந்த மாதிரி வேறு எது மேலேயும் அந்த அளவுக்கு அனுபவிக்க முடியாது. நல்ல விஷயம் பாருங்க. எந்த இந்திரிய சுகமானாவது 6-8 மணி நேரம் அது கண்ணுனால் பார்க்குற ட்ராமா ஆகட்டும், சினிமா ஆகட்டும், அப்புறம் சாப்பிட்றதாகட்டும் வாயால், வேறு சென்சுவல் போகம் ஏதாவது ஆகட்டும், எல்லாமே ஃபியூ மினிட்ஸு தான், பார்த்தீங்களா? ஆனால் தூக்கம் மட்டும் ஏன் 6-8 மணி நேரம்? இது சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா என்ன முடிவு பண்ணிட்டோம் இதனால்? அட்டாச்மெண்ட் இஸ் an illusion. இது ஸ்டேட்மெண்ட்டாக சும்மா இல்லை, இப்படி விசாரணை பண்ணுறதுக்கு தான் உதாரணம் கொடுத்தது. எப்போ அட்டாச்மெண்ட் இல்லூஷன்னு சொல்கிறோமோ, உண்மையாக பார்த்தீங்கன்னா డిజైర్ ఆల్సో an illusion. డిజైర్ అనేది ఇల్యూషన్ தான். டிசைர் பண்ணுறதையும் இல்யூஷரி வஸ்துகளும் தான் நம்ம டிசைர் பண்ணுறோம். அது இல்யூஷரி தான். இது தொடர்ந்து எனக்கு சுகம் கொடுக்காது, துன்பம் கொடுத்துக்கும், மைண்டனை பர்டன் பண்ணி ஹெவி பண்ணுவேன்னு தான் எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். ஒரு நாளையில் 2 வாட்டாவது அப்போ தூங்கணும், இல்லைன்னா ராத்திரி அப்படியே தூங்க வேண்டிய. அப்போ டிசைர் இருந்தால் ஏன் தூங்குறேன்? காலையில் நினைவில் இருக்கும்போது நீ பணத்துக்கு டிசைர் பண்ண, அப்புறம் சரீரத்துக்காக டிசைர் பண்ணேன், சாப்பாட்டு எல்லாத்துக்கும் எதுக்கு துணிமணிகளுக்கு ஆசைப்பட்டேன். ஏன் அப்போ அப்படிப்பட்ட ஆசை எல்லாமே விட்டுட்டு எங்கே போகிறேன்? எதுக்கு போகிறேன்? ஏன் ஆசைப்பட்டு இது கூட இருக்க வேண்டியது தானே? அப்படின்னா டிசைர் ஆல்சோ இஸ் an illusion தான். இது புரிஞ்சுக்கிட்ட அப்போது தெரியும் நமக்கு. அதனால் கிமிச்சன் கஸ்ய காமாயான்னு எதுக்கு சொல்கிறதுன்னா, இந்த எனாலிசிஸ் நடந்து அசல் என்ன நடக்கிறது, மைண்ட் எங்கே, நான் எங்கே, எனக்கு மைண்டுக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன,
இந்த மைண்டு பார்க்குற அது நினச்சிக்கிற இந்த உலகம் இன்ட்ராக்ட் பண்ணுற இந்த உலகம் என்னன்னா உலகம் மித்யான்னு சொல்கிறதுக்கு இது தெரியணும். அதனால் உலகத்தோட உனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. இந்த சொன்ன உதாரணம் எதை எடுத்து பார்த்தா கூட. அதனால் டிசைர் இஸ் ஆல்சோ இன் ஆஸ் பிரம இல்யூஷன் தான். எப்போ இது ரெண்டு இல்யூஷனும் பிரமன்னு சொல்லிட்டோமோ, இப்போ முக்கியமாக பேசுகிற பாயிண்ட் என்ன, சஃபரிங் பற்றி தானே. ಜ್ಞಾನಿ ಸಫರ್ ಆಗುವಾನ ಪ್ರಾರಬ್ಧತೆಗೆ ಅಜ್ಞಾನ. ಸಫರಿಂಗ್ ಈಸ್ ಆಲ್ಸೋ ಆ್ಯನ್ ಇಲ್ಯೂಷನ್. అది కొంచెం ఇది புரியணும்னா, இப்போது கனவுல கூட சுகம் துக்கம் வருது. கனவுல வர சுகம் துக்கம் மட்டும் நீ நெகேட் பண்ணி அது எனக்கு இல்லை, அது மித்யான்னு சொல்கிறேன். ஆனால் நினைவில் நடக்கிற சுகம் துக்கம் மட்டும் எப்படி எந்த பேசிஸ் வச்சுட்டு நீ இது சத்தியமானு சொல்லுவே? இது சஃபரிங் ஆல்சோ இல்யூஷனே. அதான் என்ஜாய்மெண்ட் இஸ் ஆல்சோ இல்யூஷன், சஃபரிங் ஆல்சோ. அதனால தெர் இஸ் நோ படி ஹூ இஸ் த சஃபரர், ஹூ இஸ் த என்ஜாயரர். நேற்றுக்கு பேசிட்டோம். த டிசைரு அண்ட் டிசைரர் ரெண்டு பேருமே இல்லை. ஏன்? இது எல்லாமே பிரமலோ பிரகிருத்திலோ இருக்கிற மாதிரி காணப்படுறது. ஆனால் இதுக்கு தன்னந்தனியாக ஒட்டுக்காமல் இருக்கிற சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், ஒரிஜினல் கான்ஷியஸ் நான் எப்பவுமே இருக்கேன். அதனால் இந்த உதாரணங்கள் எல்லாம் அனுபவத்தில் இருக்கிறத கவனித்தேன். ஸோ 3 சொல்லிட்டோம். அதனால் அப்போது அட்டாச்மெண்ட் இஸ் அன் இல்யூஷன், டிசைர் இஸ் அன் இல்யூஷன், சஃபரிங் இஸ் அன் இல்யூஷன். இதை பேஸ் பண்ணி தான் பிருஹதாரண்யகோபனிஷத்து கிமிஷ்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுஸ்வம் ஜரேத்தன்ன. அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு சேர்த்து இருக்கிற பல உடம்புகள் அது எல்லாம் எல்லாமே ஒரு லீல மித்யா. அப்போது என்ன சத்தியம்? ஆக்சுவலி கன்க்ளூஷன், டிட்டாச்மெண்ட் தான் ரியல். அதனால் டிஸ்பேஷன் అనేది சுவாமி சொல்லுவார், டிஸ்பேஷன் இஸ் எ நேச்சுரல் ஃபார் அஸ். அதனால டிசைர்லெஸ்னஸ் ஆல்சோ இஸ் நேச்சுரல். நேச்சுரலாக இருக்கிறது போய் அப்போ எதுக்கு டிஸ்பேஷன் வந்துச்சுன்னு சொல்லணும்? டிஸ்பேஷன் நேச்சுரலாக இருக்கும்போது அங்கே டிசைர் எங்கே இருக்கு? ஆனால் நம்ம ஒரு அஜ்ஞானமான கருத்துக்களை உருவாக்கிட்டு இது தெரிஞ்சிக்காமல், இது கேட்காமல், அனலைஸ் பண்ணாமல் அதில் உளுந்து போகிறோம். அதனால் இப்படி ஒன்று சிந்திச்சா நல்ல கரெக்டாக தெரியும். ஸோ இதுதான் இந்த 2 ஸ்லோகங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயம். ஸோ இது இப்படி புரிஞ்சுக்கிட்டணும். இது எல்லாம் சந்தேகமாக அவர் கேட்கும்போது பதில் கொடுத்துட்டு எடுத்துட்டார். அப்புறம் அப்போது 146 என்ன சொல்ல போகிறாரு பாருங்கோ. விவேகேன பரிக்ளிஷ்யன் அல்பபோகேன திருப்யதி அன்யதானந்தபோகேபி நைவ திருப்யதி கரிஹிசித். அங்கே மேலே என்ன சொன்னோம்? வைஸ்மேன் ஞானி இந்த பிராரப்தம் விஷயம் சுகங்கள் முக்கியமாக நிற்கிறது அங்கே நானாக ஈடுபடணும் இல்லை, ஆனால் அது கட்டாயப்படுத்துகிற மாதிரி வந்துடுதுன்னு சொன்னால் அப்போ என்ன க்ரைட்டீரியா, எது ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவருடைய சஃபரிங்ஸ் டிஸ்கிரிமினேஷன் மேல் ஆதாரப்பட்டு தான் இருக்குன்னு சொன்னார். அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விவரிக்கிறாரு பாருங்கோ. விவேகேன, விவேக காரணஜன்யம் என்னது? ஞானிக்கு ஏற்படுற அந்த பிராரப்த சுக சந்தாபம், துக்கம். விவேகேன பரிக்ளிஷன், அந்த சஃபரிங்ஸ் டிஸ்கிரிமினேஷனால் பார்த்து அப்படி व्यक्तப்படுத்துகிறான். அப்படி இருக்கிறதுனால இன்னொன்று அதில் அட்வான்டேஜ் என்ன? அதனால் அவருக்கு அல்பபோகேன திருப்யதி, லிட்டில் என்ஜாய்மெண்ட் இருந்தால்
கொஞ்சம் இருந்தால் போதும். அது வந்துச்சு, சப்போஸ் நல்ல ருச்சியாக இருக்கிறா, பிடிச்ச ஏதோ பதார்த்தம் ஸ்வீட் வைக்கிறா, சாப்பிட்டா, அப்போது உங்களுக்கு பிடிக்குமே, இது முன்னாடி எல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு இன்னும் நிறைய ஒன்று என்ன போதும் அப்படின்னு. அல்பம் அதோடைய லிமிட்டேஷன் தெரியும், அது மனசில் வச்சுக்கிட்டு திருப்தியத்தை அல்ப போகேன, லிட்டில் என்ஜாய்மெண்ட், எவ்ரி திங் இஸ் எனஃப் ஆஃப் இட், வேண்டிய அளவுக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால் అన్యథా இப்படி அல்ப திருப்தி అనేది இல்லைன்னு வச்சுக்கோங்க இவருக்கு, ஏன்னா போதும், எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு. அந்யதா அதர்வைஸ் என்னாகும், அனந்த போகே அப்படி இவருக்கு தெரியும் அலம் போதும், திஸ் இஸ் மோர் தேன் எனஃப் అనే ஒரு திருப்தி అనేది அங்கே தெரிவிக்கலைன்னா அனந்த போகே அப்படி எண்ட்லெஸ்ஸாக சுகங்கள் போகங்கள் வந்துட்டு இருந்தால் கூட கரிஹி சித்து ஒருக்காகவும் ந திருப்தியதி ஏவ, he never gets satisfied. இதுதான் திருப்தி అనేది தான் நமக்கு மெயின் டாபிக், ஆத்தியந்திக திருப்தி. சரி, அது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறோம். இவருக்கு இப்போது பிரம்மம்னு தெரிஞ்சது, பிரம்மானந்தம் தெரிஞ்சதுனால இனிமே நிறைவு, பூர்ண திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த லோக விஷயங்களில் கூட அங்கங்கே அப்பப்பவே போதும் போதும் என்ன அவ்வளோது, ஓகே ஓகே அப்படி இருக்கிற இந்த ஓகே போதும் அலமன்னு சொல்லலைன்னா என்ன கொடுத்துட்டு இருந்தால் கூட இது இவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. எப்படி அதுக்கு பகவத்கீதையில் பகவான் அதனால தான் 6வது அத்தியாயத்தில் யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மகிருத் யுக்தஸ்வப்னாவபோதஸ்ச யோகோ பவதி துக்கஹ. யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு. ஸோ எல்லாத்திலையும் மாடரேட்டாக இருப்பான். அவனுக்கு தெரியும் ரொம்ப ஈடுபட்டு ரொம்ப ஆச்சுன்னா அடிமையாகிறோம், எடிக்ட் ஆகிறோம், அதெல்லாம் ஆகக்கூடாது. இது இவ்வளோதான் லிமிட்டேஷன். அது ஏதோ வந்ததா தானாக வந்துச்சுன்னு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு ரொம்ப அதர்மமானதெல்லாம் அனுபவிக்க மாட்டான். அது வேறே கூட ஞாபகம் வச்சு. ஸோ இப்படி பகவத்கீதை உதாரணம் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஸ்லோகத்தில் அதான் சொல்ல விரும்புகிறார். சொல்லிட்டு இதுக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்ருதி வாக்கியத்தினை ஆதாரமாக வச்சுக்கிட்டு 147 சொல்கிறாரு. இந்த என்டர்டெயின்மெண்ட் கண்டெயின்மெண்ட், நாட் என்டர்டெயின்மெண்ட், திருப்தி இண்டல்ஜ் ஆகிறதுனால நிறைய அனுபவிக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு திருப்தி வரது இல்லை. அப்படி நிறைய இன்னும் அனுபவிச்சா திருப்தி ஆகும்னு சொல்லிட்டு அக்ஞானி நினச்சிக்கிட்டு அதிலேயே ஈடுபடுறான். ஒரு இந்த பூச்சி மழை காலத்தில் வர அந்த பூச்சி லைட்டு பார்த்துட்டு அந்த லைட்டு கெட்ட போய் இன்னும் லைட்டுன்னு முத்தம் வச்சுக்கணும், பிடிச்சிக்கணும், கடிச்சுக்கணும், சாப்பிடணும், போய் அப்படி சத்தி போயிடும். அங்கே நெருப்பு கூட அது இங்கே அந்த நெருப்பு வச்சு தான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. முதல் வரி படிக்கணும். நஜாத்து காம காமானாம் உபபோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவத் வர்த்மேவ பூய ஏவாபிவர்ததே. ஸோ லௌகிக்கில் அஜ்ஞானிகளை திருப்தி అనేది நிறைய வாங்கிக்கோ, நிறைய அனுபவிச்சுக்கோ, நிறைய பண்ணிகிட்டே இரு, திருப்தி வருமானு நினச்சிக்கிறான். ஆனால் அது வரதில்லை. ஆனால் உதாரணத்தில் இப்போ இங்கே கொடுக்குறார் பாருங்க. காமானாம், இந்த ஆசைப்படுற மனிதர்களும் லோக விஷயங்களும் இந்திரிய போகங்கள் சுகங்களை அதில் உபபோகேன நிறைய அனுபவிக்கிறதுனால அவங்க சுகம் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன, இங்கே ஜாத்துன சாமியதி, ஒருக்காகவும் இண்டல்ஜ் ஆகிறதுனால ஈடுபடுறதுனால அதில் அங்கே திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரதில்லை. எப்படி
நிறைய நீ இன்வால்வ் ஆக இன்னும் நிறைய வேணுமனே தோணும் தவிர அந்த க்ஷணத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வேண்டாம் போதுமன்னா கூட உடனே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்பி ஆசை அது கிளம்பும். எப்படி? ஹவிஷா கிருஷ்ணவர்த்மா இவ. அக்னிலோ நீங்கள் நெய்யை ஊற்றிட்டே இருந்தால் என்னைக்காவது அந்த அக்னி போதும் போதும்னு சொல்லுமா? நீ ஊற்ற ஊற்ற ஃபியூயல் எனி கைண்டா நெய்யோ குச்சி போட போட எரிஞ்சிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே கிருஷ்ணவர்த்மா இவன்னா அக்னிக்குள்ளே போட்ட அந்த ஃபயரு ஆகுத்தினால அது ஒருக்காகவும் இன்னும் 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 நிறைய எரிஞ்சிட்டு பெருசாகுமே தவிர அது இன்னும் வளரும், அபிவர்த்தத்தை தவிர குறைஞ்சி போதும் అని சொல்கிறதே இல்லை. அதனால தான் அக்னிக்கு பேரே அனலஹா. அக்னிக்கு ஒரு பேர் சம்ஸ்கிருதத்தில் அனலஹா. எது அலம் போதும் అని சொல்லாதோ, ஓகே, நான் அலம் வதத்தி ச அனலஹா. பாருங்க பேரில் எப்படி வச்சுருக்காங்க. இதுக்கு கட்டோபனிஷத்தில் இந்த மாதிரி அது இங்கே அந்த விஷயம் அந்தர்கதமாக இருக்கிறது. அது வச்சு தான் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் இவர் விவரித்தார், சொன்னார். இந்த உதாரணம் வேறு மாதிரி சொன்னார். கட்டோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு? நச்சிகேதன்னு யமதர்மராஜனை நிறைய ஏதாவது உனக்கு ஆசை இருக்கா, நான் நிறைய தருவேன், எல்லாமே லோகங்கள் போகங்கள் எல்லாமே ஆயுஷும் கொடுப்பேன் நிறையா, ஆனால் பிரம்ம ஜானம் மட்டும் கேட்காது அன்னார். என்னுடைய மிருத்யு ரகசியம் மட்டும் கேட்காது அன்னார். அங்கே அப்போ நச்சிகேதர் சொன்னான், ஸ்வோபாவா மர்த்தியஸ்ய எதந்தகைதத் சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜஹ अपि सर्वं जीवितम् अल्पमेव तवैव वाह तव नृत्य गीते. ஏ யமதர்மராஜனே அந்தகனே, இது எல்லாமே கூட நீங்கள் பெரிய லிஸ்ட்டு சொல்லிட்டீங்களே, ஸ்வர்க்கம் தரேன், அப்சரச தரேன், வாத்தியங்கள் தரேன், மியூசிக் பார்ட்டி தரேன்னு எல்லாமே கூட அதோடைய ஸ்வபாவம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும், வீக் ஆகிடும், போயிடும். அதனால அதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டே இருந்தால் நீ சரீரம் கொடுத்து நல்ல ஆரோக்கியம் கொடுத்தா கூட எவ்வளோ நாளைக்கு? அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அப்போது சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜா, எல்லா இந்திரியங்களோட சக்தி போய் வீக் ஆகிடும். நீ நிறைய ஈடுபடு. போகே ரோக பயம், நிறைய போகம் அனுபவிக்கிறதுக்கு ரோகம் வந்துடும். அப்புறம் அதனால் ஜீவிதம் நீ எவ்வளவு கொடுத்தா கூட அந்த திருப்தி வராததே, அதிலோ அது நசிஞ்சு போகிறது எப்படி எனக்கு திருப்தி கொடுக்கும்? சர்வம் ஜீவிதம் அல்பம்தான், எந்த ஆயுஷு கொடுத்தாலும் அது கொஞ்சம்தான். அதனால் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அண்ணா. அது ஆதாரமாக வச்சு தான் இந்த சொல்லி. அப்போது ஏதாவது இன்டெலிஜென்ஸ் ஈடுபடுறான்னு சொன்னால் ப்ராப்பர் டிஸ்கிரிமினேஷனோடு ஈடுபட்டால் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு மறுபடியும் இன்னொரு உதாரணம் கொடுத்துட்டு 148 சொல்கிறார். எப்படி இந்த டிட்டாச்மெண்ட்டோடு டிஸ்கிரிமினேஷனோடு இருந்து இன்டெலிஜென்ட்னா மினிமம் தான் அதிகம், அல்ப திருப்தி அதிக ஞாபகம். எப்படின்னா परिज्ञायोपभुक्तो हि भोगो भवति तुष्टये विज्ञाय सेवितश्चोरः मैत्रीमेति न चोरताम्. இங்கே ஒரு வித்தியாசமான உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு திருடன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி, திருடன் திருடனாக பார்க்காம அப்படின்னாரு. என்ன விவேகத்தினால் வர சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி ஒரு திருடன் வந்தான். இந்த திருடன் அவனு கூட எப்படியோ பேசி அவனை பேசிட்டோம், அவனுக்கு மேலே கொஞ்சம் தய காட்டி அவனுடைய மென்டாலிட்டி ஒத்துக்கிட்டு அவனு கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்து நம்ம கொஞ்சம் அவனு கூட ஃப்ரெண்டாக பழகிட்டா அவனும் அப்போது அவனை நம்மளை ஏமாற்ற மாட்டான். வேறு எல்லாரும் ஏமாற்றினா கூட நமக்கு கூட நல்லவனாக இருப்பான்.
இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் அப்சார்வ் பண்ணிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அது கொடுக்குறாரு, திங்க் பண்ணுங்க, கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அதனால நமக்கு ஏதாவது இந்த திருடனுன்னு அர்த்தம் நமக்கு எதிர்க்கலாக இருக்கிறவங்கள மேலே ரொம்ப கோச்சிக்காமல் துவேஷப்படாமல் அவங்கள கூட ரொம்ப சத்வ சுபாவத்தோட அவங்கள ஆதரவோடு அவங்களுக்குள்ளே இருக்கிற குறையினே நம்ம ஒத்துக்கிட்டு அப்படியே இருந்து பழகிட்டால் அவங்கள நல்லவங்களாக மாறிடுவாங்க, நமக்கு சாதகமாகிடுவாங்க. இது இப்போது நம்ம மனசு எண்ணங்களுக்கு அப்ளை பண்ணணும் இந்த எக்ஸாம்பிள். அதுக்கு தான் அவர் சொல்கிறது. பாருங்க, இப்போது பரிக்ஞாய நல்ல ஹேவிங் டிஸ்கிரிமினேஷனும் பண்ணதுனால உபபுக்த போக எந்தெந்த என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம், இப்போது டாபிக் அதுதானே, ஞானிக்கு என்ஜாய்மெண்ட்ஸு ஸ்லோகங்கள் லோக்கலில் வந்தால் பிரார்த்தனை அதையும் எல்லாம் அனுபவிப்பான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த என்ஜாய்மெண்ட். துஷ்டையே அதை கொஞ்சமாக அனுபவித்தா கூட போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது யாருக்கு? பரிக்ஞாய உபபுக்த ஞானி. இவருக்கு விஜானத்தினால விவேகத்தினால அனுபவிக்கும் போதோ நிறைய ஈடுபட மாட்டான், ஜாக்கிரதை இருப்பான். அப்புறம் அது திருப்தி கொடுக்கும், போதுமன் பவதி. எப்படின்னா சர்டன்லி ஹேவிங் வெல் விக்னாய சேவிதா சோரா. அதான் திருடன் நமக்கு தெரிஞ்சிச்சு, அவன் திருடன், அவனை கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அவன் கூட பேசிட்டு அவனை கூட நல்லவனாக நம்மளை முதல்ல பிஹேவ் பண்ண அவனை உடனே தண்டித்து கண்டித்து திட்டாமல் இருந்தால் அது என்ன பண்ணும்? மைத்ரியும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் ஏத்தி சோரதாம். ஓகே, அந்த அவனுடைய திருடன புத்தியை மாறி நமக்கு இருக்காது. ந சோரதாம். இங்கே அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆசைகள் என்னை ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்காமே நானும் அதனை வளர்த்த விடாமல் அது கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு அதனை கவனிச்சுக்கிட்டு அப்படி இருந்த விஷய போகங்களில் என்ன இங்கே டிஸ்கிரிமினேஷனாக விஷய போகங்களுக்குள்ள ஜடத்தில் அதில் போகத்தில் ஆனந்தம் எங்கே இருக்கு? அந்த ஆனந்தம் எனக்கிட்டேருந்து பாரோ பண்ணி கடன் வாங்கினதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த விவேகத்தினால அது அந்த அனுபவிக்கும் போது கூட தெரியும் அவனுக்கு, அதனால திருப்தி ஏற்படும். புரிஞ்சுதா? இந்த உதாரணம் சொல்லி அந்தர்கதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்னா, ஐ நோ தட் இட் இஸ் எ கல்ப்ரிட், பட் ஐ வி வித் தட் ஃப்ரெண்ட்லி. அதே சமயத்தில் அது நான் மாற்றி கண்ட்ரோலும் பண்ணுவேன். சத்தியத்தில் உண்மையத்தில் ஆனந்தம் நான் கொடுக்குற தவிர அதில் எதுவுமே இல்லை. அப்படி அதனால தான் சரீரத்தினை போஷிக்கிறதுக்கு மட்டும் வாழ்க்கை, சரீரம் உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டும், பிராணங்கள் இருக்கிறதுக்கு தான் வேண்டிய மினிமம் துணிமணி, ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோதிங் தவிர அதுக்கு மேலே ஞானி யோசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அப்போ எப்படி இந்த டெம்டேஷன்ஸ் అనేది முன்னாடி இருக்கு. ஞான மார்க்கத்தில் நடக்கிறவனுக்கும் வேதாந்த கேட்குறவங்க கூட கண்ணுக்கு முன்னாடி மனசு அப்படி படையிருக்கு, எல்லாமே டெம்டேஷனாகவே இருக்கு. எப்படி இந்த டெம்டேஷன்ஸுடைய இம்பேக்ட்னு அந்த மனசு மேலே ஏற்படாமல் அந்த ஞானி சாதகனை என்ன பண்ணுவான், எப்படி என்ன பண்ணால் அது அவனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இந்த மனசுடைய சுபாவம் என்னன்னு சொல்கிறார் பாருங்க. மனசோ நிக்ருஹீதஸ்ய லீலா போகோல்பகோபியः தமேவா லப்த விஸ்தாரம் கிளிஷ்டத்வா பகுமன்யதே. இந்த கேள்வி எப்படி டெம்டேஷன், ஆசைகளே டெம்டேஷனே ஸ்வபாவமாக இருக்கிற மனசுடைய சுபாவம் அது. எப்படி அந்த டெம்டேஷன்லேருந்து அந்த மனசனை திருப்புறது, டெம்ட் ஆகாமல் செய்கிறது அப்படின்னு சொன்னால், இதோ சாதனை. இவன் நிக்ரஹீதஸ்ய மனசக, இவன் நல்ல யோகாபியாசம் அதெல்லாம் பண்ணி மனோநிகிரகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி மனசக. அப்புறம் அல்பகஹபி யஹ லீலா போக, ஏதாவது கொஞ்சம் போகங்கள் சுகங்கள் தானங்களாக இருந்தால் ஏற்படுற வாழ்க்கையிலோ இவனுக்கு அந்த சின்ன அனுபவம் போகமே
லிட்டில் கம்ஃபர்ட்டு அப்பா ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்குவான். கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கு தான். ஓ இன்றைக்கி இந்த அளவுக்கு சாப்பாட்டு கிடைச்சதே, அப்பா பெரிய பிளெஸ்ஸிங். அதுக்கு போய் கொடநாடில் பெரிய எஸ்டேட் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஓகே, ஸோ கொஞ்சம் இருந்தால் கூட அதுதான் சொல்கிறார். யஹ லீலா போக அந்த கொஞ்சத்தின்னு அல்பகத்தின்னு வெரி லிட்டில்னு அனுபவிப்பான். அலப்தக அப்புறம் கிடைக்காதது வராதது இன்னும் ஆசைப்பட்டு விஸ்தாரம் தம் ஏவ கிளிஷ்டத்வாத் பகுமன்யதே. நிறைய ஆசைப்படுறதுனால அது துக்கத்துக்கு தான் கொண்டு போய் சேர்த்துமன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு 2 பாயிண்ட் இதில் இந்த ஸ்லோகத்தில் ஒன்று வந்து இது எல்லாமே அல்ப போகமே கிரேட் பிளெஸ்ஸிங், திஸ் இஸ் இட் செல்ஃப் இஸ் மோர் தேன் எனஃப்னு அவனுக்கு தோணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் இந்த கொஞ்சம் கூட நான் வந்து ஜாக்கிரதையாக அது தூரமாக வச்சுட்டு தான் அனுபவிக்கணும் தவிர ஏமாந்து போகக்கூடாது. இந்த கொஞ்சம் கூட துக்கத்துக்கு காரணமாகும் நான் ஜாக்கிரதையாக அவேர்னஸோடு இல்லைன்னு அந்த மாதிரி பாவிச்சு கூட இவனை அதில் ஈடுபடுறான். அதுதான் சொல்கிறாரு. அலப்தக கிடைக்காதது விஸ்தாரமாக தம் ஏவ கிளிஷ்டத்வாத். இது வந்து அப்புறம் பெரிய துக்கம் கொடுக்கும். நீ வந்து அதோடு அங்கே நிறுத்தலைன்னா எனஃப் ஆஃப் இட், எனஃப் நோ ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மன்னியத்தை பாவிச்சுட்டு அதனால் அவனை வந்து ஸோ கண்டென்ட்மெண்ட்டு இவனுக்கு ரொம்ப கண்ட்ரோல்டு மைண்டுக்கு கண்டென்ட்மெண்ட்டு ரொம்ப சுலபம்தான் ஃபாலோ பண்ணுறது. ஓகே, கண்ட்ரோல்டு மைண்டுக்கு டெம்டேஷன்ஸ் இருக்காது. அந்த கண்ட்ரோலிங் பேர் தான் யுக்த மனசா, யோகி யுக்தா. அந்த யோகம் அதை ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கா, மனசுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இது பாசிபிள், இந்த கண்டென்ட்மெண்ட் வந்து கண்ட்ரோல்டு மைண்டுக்கு ஈஸின்னு சொல்கிறீங்க, அது எப்படி பாசிபிள் அண்ணா? அதுக்கு 150 ஒரு உதாரணம் சொல்லி அந்த விஷயத்தினை கொஞ்சம் நிர்திஷ்டமாக சொல்கிறார். கண்ட்ரோல் மைண்டுக்கு எப்படி பத்தமுக்தோ மஹீபாலஹ கிராமமாத்ரேண துஷ்யதி பரைர்ன பத்தோ நாக்ராந்தஹ நராஷ்டிரம் பகுமன்யதே. நல்ல ஒரு உதாரணம் கொடுத்தார், திருஷ்டாந்தம். என்னன்னா இங்கே சும்மா சொல்லி முடிச்சுடுற அப்புறம் ஒரு ராஜா அவனு வந்து சத்ரு வேறு ராஜ்யத்துடைய ராஜா அவங்கள வந்து ஆக்கிரமித்து இவன் பந்திச்சு ஜெயிலில் வச்சுட்டான். கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சினதுக்கப்புறம் சரி இவ்வளோ நாள் உன்னை ஜெயிலில் வச்சுட்டோம், இப்போ எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்கு, ஆனால் உன்னை உயிரை எடுக்கலை, நான் ஒன்றும் பண்ணல, நான் இப்போ உங்களை விடுதலை பண்ணிவிட்டு நீ போய் ஏதோ ஒரு கிராமம் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தினே பார்த்துக்கிட்டு அதில் வாழு, ஒரு கிராமம் மட்டும் கொடுப்போம் அப்படியே நீ சொன்னால் அந்த ராஜாக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பந்திக்கப்பட்டு உள்ளே இருக்கும்போது எந்த ஸ்வேச்சா சுதந்திரம் இல்லாமல் வெளிச்சம் கூட பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு பதிலாக விடுதலை கிடைச்சது, வெளியில் வந்துட்டான், இவன் பாட்டுக்கு இவனும் நல்ல ஒரு கிராமத்தில் சுகமாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் எந்த ராஜா வந்து எப்பவுமே யாருனாலையும் பந்திக்கப்பட்டு ஜெயிலில் வைக்கப்படலை, அவனுக்கு விசாலமான சாம்ராஜ்யம் இருக்கு, ஆனால் அந்த ராஜாவுடைய மனசில் திருப்தி என்னது இருக்குமா? இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இருந்த கூட இது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே திருப்தி இல்லாத மாதிரி இருப்பான். எங்கேருந்து வந்துச்சு திருப்தி? பந்தியாக இருக்கிறதுக்கு பதிலாக விடுதலை கழிச்சு கொஞ்சம் இருந்தால் கூட அதுதான் அல்ப திருப்தி. அந்த விஷயம் சொல்கிறது தான் இந்த உதாரணம் இங்கே சொல்கிறார் பாருங்க. பத்த முக்தா, முதல்ல பந்திக்கப்பட்டான், அப்புறம் விடுதலைப்பட்ட மஹீபாலக ஒரு ராஜா, கிராம மாத்திரேன துஷ்யதி, அவனுக்கு ஒரு கிராமம் கொடுத்துட்டு பாண்டவர்கள் கேட்ட மாதிரி
இங்கே 5 பேருக்கு 5 ஊர் கொடுங்கோ, அந்த ஊருக்கு நாங்கள் அங்கே பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டாவது நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் சுகமாக வாழுவோம்னு அது கூட தரமாட்டேன் நான். ஸோ கிராம மாத்திரேன துஷ்யது. ஆனால் இன்னொரு பக்கம் பரைஹி ந பத்தக, அடுத்த சத்ருவினால் எந்த தாக்குதல் இல்லை, எப்போ பந்திக்கப்படாத இன்னொரு ராஜா, ந ஆக்ராந்தக பரைஹி ந ஆக்ராந்தக ந பத்தக, அவனுக்கு ராஷ்டிரம் பகுன மன்யதே, பெரிய ராஜ்யமே இருந்தால் கூட இது அப்பா இவ்வளோ இருக்குது, எனக்கு நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு இல்லாமல் இன்னும் பக்கத்தில் சின்ன சின்ன ராஜ்யங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாமா, நான் இப்படி இருந்தால் இப்படி நான் சக்கரவர்த்தி பூபதி ஆக வேண்டாமான்னு சொல்லிட்டு அவனும் திருப்தி பட மாட்டான். பகு அணி நிறைய இருக்க போதுமனே அணிக்க மாட்டான். பார்த்தீங்களா உதாரணம், இதுதான் ஞானிக்கு அஜ்ஞானிக்கு. லோகத்தில் மக்கள் ஓடுற ஓட்டம் எதுவுமே வச்சுக்க வேண்டாம், எதுவுமே சம்பாதிச்சுக்க வேண்டாம், வேலை எல்லாம் பண்ணியாச்சு. இல்லை ஒரு நாள் கொஞ்சம் வருஷம் பண்ணிட்டேன், கொஞ்சம் நாள் எல்லாம் அனுபவிச்சுட்டேன், இப்போது என்ன தான் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு இந்த மித்யா ஜகத்து பின்னாடி ஓடிக்கிட்டு போயிட்டு சத்தியத்தினை கோட்டை விட்டுடுறியே, மனுஷ ஜன்மத்தில் சரீரத்தில் அது பண்ணுறதுக்காக வந்துட்டேன், வந்த வேலை பார்வோய் அதுதானே பண்ணணும் அப்படின்னு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் இந்த கேட்குற இந்த ஸ்டூடெண்ட் மறுபடியும் இவனுக்கு அந்த பிராரப்த விஷயம் மேலே மறுபடியும் சந்தேகம். 151 விவேகே ஜாக்ரதி சதி தோஷதர்ஷன லக்ஷணே கதமாரப்த கர்மாபி போகேச்சாம் ஜனயிஷ்யதி. இங்கே ஒரு அப்ஜெக்ஷன் மாதிரி என்னன்னா, கொஞ்சம் நல்ல கவனமாகவே கேட்டுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நினைக்கிறேன். எப்பவுமே இந்த கேள்வி கேட்குற ஸ்டூடெண்ட்டு சாதாரணமாக எடுத்துக்கூடாது, அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு தான், ரொம்ப ரெகுலரு சம்மத்து தான். ஆனால் எங்கோ புத்தியில் ஒரு அப்படி நனு அப்ஜெக்ஷன் சார்னு கேட்டுகிட்டே இருப்பான். எப்போ நாளைக்கு கிளிக் ஆகணும் அவனு. பை காட்ஸ் கிரேஸ் ஒன் டே இட் கிளிக்ஸ், ஆல் கொஷன்ஸ் வில் ட்ராப். ஓகே, அதனால் என்னன்னா சார் 139வது ஸ்லோகம்லேருந்து 141வது ஸ்லோகம் வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, நான் நல்லா தான் கேட்டிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சாதகனுடைய ஒரு சாதகனை தோஷ திருஷ்டினி எல்லாத்திலையும் பார்க்குற ஒரு பழக்கம் அபியாசனை, தோஷ திருஷ்டா மூர்முகம் மறுபடியும் ஓகே, அப்படி பார்க்கறதுனால அவனுக்கு அர்த்த காமங்கள் மேலே இருக்கிற ஆசை கொஞ்சம் வீக்காகி பலகீனமாகி அப்புறம் பூர்ணமாக நீக்கப்படும். முதல்ல பலகீனமாகும், குறையும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போது 143 திரும்பி அதுக்கு பிறகு உடனே என்ன சொல்லிட்டீங்க, பிராரப்த வசத்தினால ஞானிக்கு கூட விஷய போகங்கள் மேலே ஆசை ஏற்படலாம்னு சொல்லிட்டீங்க. ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டீங்க, அந்த பிராரப்த அர்த்த காமங்கள் மேலே தோஷ திருஷ்டி பார்க்கறதுனால பலகீனமாகும்னு சொல்லிட்டீங்க. அவள் பலகீனம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி இவனுக்கு பிராரப்த கர்ம அதனால் விஷயத்தை போக மேலே ஆசை டிசைர் வரலாம்னு சொல்கிறீங்க. இது ரெண்டு கான்ட்ரடிக்டரியாக இருக்கு, எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னா அதுக்கு பதில் 152 இல்லைப்பா அப்படி நினச்சிக்காது, நாங்கள் சொல்கிறது கேளு. நைஷ தோஷோ எதோ நேக நேக விதம் பிராரப்தமீக்ஷதே இச்சா நிச்சா பரேச்சா ச பிராரப்தம் த்ரிவிதம் ஸ்மிருதம். நோ இல்லை, நாங்கள் பேசினதில் எந்த கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது, அதில் எந்த குறையும் இல்லை, ஃபேலசி கிடையாது.
இங்கே பாரு, பிராரப்தம்னா 3 வகையாக இருக்குது. அது தெரியுமா? கர்ம 3 வகை இருக்குது. பிராரப்த கர்மா, அப்புறம் சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா. சரி, இந்த பிராரப்தத்தில் கூட 3 ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்க்கணும். நீ எந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் நீ கேள்வி கேட்குற, இல்லை நாங்கள் எந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் அந்த பிராரப்த கர்மனால திரும்பி அந்த இச்சா ஆசை போகம் அனுபவிக்கணும்னு ஆசை வருமானு சொன்னோம். இது கொஞ்சம் விஸ்லேஷனை பண்ணோம். சொன்னது கரெக்டு தான். என்ன 3 இச்சா பிராரப்தம், அனிச்சா பிராரப்தம், பரேச்சா பிராரப்தம் அப்படின்னு சொல்லி 3 விதமாக இந்த பிராரப்தத்தினே ஸ்மிருதம் 3 விதமாக பார்க்கணும் அப்படின்னு முதல்ல பதில் கொடுத்தார். மேலோட்டமாக பதில் கொடுத்தார். பிராரப்தம் అనేది 3 விதமாக இருக்குது. முதல்ல அது புரிஞ்சுக்கோ. இங்கே நம்ம இன்னொன்று ஞாபகப்படுத்திக்கணும். என்னது, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ஆரம்பத்தில் இந்த சாப்டர் முதல்ல எங்கோ என்ன பண்ணோம், இதே மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, கேட்கப்பட்டது. என்னதுன்னா, இந்த தான் பிரம்மமனு தெரிஞ்சுக்கிறான்னா அந்த ட்ரூத் வந்து அகம் பிரம்மாஸ்மி யார் தெரிஞ்சுக்கிறான்? ஹூ நோஸ் த ட்ரூத்? அப்படின்னு அங்கே கேள்வி கேட்கும்போதோட ஹூ அண்ணா உன்னோட திருஷ்டியில் என்னது, அங்கே கூட அகம் அனே பதத்தினை வந்து ஹூ மன யாருன்னு அர்த்தம். அவனன்னா நீ என்ன ஏதோ சொன்ன அகம். இந்த எந்த அகம் இந்த சத்தியத்தினை தெரிஞ்சுக்கிறது? அந்த அங்கே கூட அகம் 3 வகையான அகம் இருக்கப்பா. அதனால தத்துவமசேன்னு சொல்லும்போது கூட அந்த துவம்மனே பதம் வந்து நீ இருக்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து கவனித்த 3 விதமாக இருக்காது. எப்போ ஒரு மனிதன் வந்து முதல் என்ன அந்த 3, இது வந்து சைடு பாயிண்ட் இல்லை, இந்த மாதிரி கேள்வி இங்கேயும் 3 பிராரப்தம். எதுக்கு இந்த 3 விதமாக சொல்கிறது தெரியணும். இது எதுக்கு சொல்கிறதுன்னா 3 இல்லை ஆக்சுவலாக அது கர்மமே இல்லை. இந்த லாப கர்ம ஒன்று எப்படி எஃபெக்ட் பண்ணும் நீ நம்பிட்டு இருக்கிறதுனால அந்த பிரமலனிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு சாஸ்திரம் லா ஆஃப் கர்மனை கொண்டு வந்து முதல்ல ஒன்று சொல்லி பார்த்தியா, நீ போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருப்பேன், அதனால உங்கள் பிராரப்த ரூபத்தில் இப்போ வந்து உங்கள் ஒய்ஃப் உங்களை கஷ்டப்படுத்துகிறான், உங்கள் ஹஸ்பண்ட் உன்னை கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு இப்படி சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் கர்மனேதே இல்லை, கர்ம இஸ் ஆல்சோ ஏ மாயா. எல்லாமே பிரம லீலான்னு சொல்லும்போது மித்தியானும் போது அப்புறம் எங்கே தான் கர்மம் இருக்குங்க பாருங்க. அந்த ஞான அதான் படிப்படியாக அந்த ஞான லெவல் நிஷ்டையை வளரும்போது ஏற்படும் போதும் இதெல்லாம் கேன்சல் ஆகும். அப்போ அதே மாதிரி இப்போ இங்கே என்னமோ நாங்கள் பிராரப்தம் அனேதுனால நீ இன்னும் நம்பி இருக்கிறதுனாலையும் இந்த சரீரம் ஜீவபாவம் ஏதோ நம்பிட்டு அதெல்லாம் சுற்றி பேசுறதுனால சாஸ்திரம் பிராரப்தம் கர்ம பற்றி பேச வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தான். ஸோ அங்கே என்ன 3 அகம் பற்றி ஒரு மனிதனை டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு அந்த மனிதன் வந்து ஞானி தான், ஞானி திருஷ்டியில் எப்படி பாருங்க, ஞானி போய் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் எனக்கு வயிற்றில் இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்லும்போது எனக்கு அங்கே சொல்லும்போது ஞானிக்கு நல்லா தெரியும் உடம்பு இது ரிஃபரிங் த உடம்பு. இந்த உடம்புக்கு பேர் தான் கவுனாத்மா, பாடி நான். ஆனால் அங்கே விவகாரத்துக்கு ரிஃபர் பண்ணுறாரு. ஆனால் ஞானிக்கு நல்ல 3 ரகமான இது எல்லாமே ஞானிக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த ஞானி வந்து சொல்கிறான், மனசு என் மனசுக்கு இவர்னால ரொம்ப தொந்தரவாக இருக்கு, சொன்னதை கேட்க மாட்டேறான், என்ன பையன்தான் நினச்சிக்கிறோம். முதல்ல அப்படியெல்லாம் இருக்கிறான் பையனை நல்லா அவனு சின்ன எல்லா டிசிப்ளினை எவ்வளோ சொல்லி கொடுத்தா செஞ்சான். இப்போ பார்த்த குவைட் ஆப்போசிட்டு. இது யார்? மனசுக்கு சம்பந்தப்பட்டதுனால மித்யாத்மா, பிராதிபாசிகம் தானே மைண்டுன்னு. இது மைண்டுக்கு சம்மந்தப்பட்டதாக சொல்லும்போது மித்யாத்மா, அங்கே கவுனாத்மா பாடிக்கு சம்மந்தப்படும். ஆனால் உண்மையாக பார்த்தா இந்த பாடிக்கு சம்மந்தப்பட்டது பாடி தான், மனசுக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் கூட நான் வந்து முக்கியாத்மாவாக நான் இருக்கேன்னு
ஓகே. அதனால தான் ஜஸ்ட் டு பேசிஃபை த இக்னோரண்ட் ஸ்டூடெண்ட், முதல் படியில் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து, அப்புறம் இந்த பூர்வ ஜென்மா அடுத்த ஜென்மான்னு சொல்கிறது கூட எதுக்குன்னா சுவாமிஜி சொல்லுவார் அடிக்கடிக்கு, நீ வந்து அப்பவும் இருக்கே இப்பவும் இருக்கே அப்புறம் இருக்க போகிறேன்னு உன்னுடைய பாரமார்த்திக முக்கியாத்மனை சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த ஜென்மம் அந்த ஜென்மம் சொல்கிறது. அப்படின்னா நீ உனக்கு மரணம் இல்லை, நீ எங்கே இறந்து போலியே, சரீரம் இந்த சரீரம் இல்லை இன்னொரு சரீரத்தில் இருப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து சரீர மனசு உபாதிகளுக்கு அதீதமான வஸ்தூனி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அட்டென்ஷனை வந்து அந்த ரியாலிட்டி மேலேக்கு சத்தியத்தை மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த கர்ம சித்தாந்தம், அப்புறம் புனர்ஜென்ம சித்தாந்தம், அப்புறம் இதோ பிராரப்தத்தில் இப்போ 3 விருக்கம் இருக்குப்பா. அதனால் இந்த அன்சேஞ்சிங் பிரின்சிபிள் உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பேசி பேசி தத்துவமசி அப்படின்னு சொல், அதுக்குள்ளே நீ பக்குவமாக இருக்கணும். இனிமே அந்த தத்து துவம் இந்த ரெண்டுத்தையும் நல்லா கரெக்டாக குரு விவரிக்கும் போது அதோடைய வாச்சார்த்தம் லக்ஷார்த்தம் பாகத்தியாக லட்சணம் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் ஐக்கியம். அப்போது ஐ ஆம் தட் அகம் பிரம்மாஸ்மி பாருங்க. அப்படிப்பட்ட இதுக்காக தவிர இந்த கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தால் முடிவே இருக்காது. அதனால தான் சுவாமி சொல்லுவார், எனி question if you are asking means you are far away from the truth, from yourself, because about yourself there is no any doubt, because you are always, adinala doubt is always about something. nalla gnapam vechukonga, because about ourselves if I நான் வந்து முக்கியாத்மானே சிந்திச்சு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் வாட் இஸ் த டவுட், வேர் இஸ் த டவுட்? டவுட்ஸு ரிலேட்டட் சுற்றி இருக்கிற இந்த உபாதி சரீர மனசு ஜகத்து ஜீவ ஜகத் ஈஸ்வர பற்றி தான் சந்தேகம். அங்கே எப்போ ஒரு மனுஷனை வந்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்குறது நிறுத்திட்டு உள்ளப்பார் உள்ளப்பார் அந்தர்முக சமாராத்யாம் பகிர்முக சுதுர்லப. ஓகே, தத்பதலக்ஷார்த்த தத்பதலக்ஷார்த்த. அப்பா எவ்வளோ அழகான வேதாந்தம் அந்த லலித சிதைகரசரூபிணி. எல்லாம் மகா வாக்கிய உபதேசம் அதெல்லாம் சொல்லியாச்சு அங்கே. அது நீ அப்படி அது விசாரம், நான் யார், ஃபோக்கஸ் மைண்ட் ஆன் தட். உலகம் என்ன, அவங்கள் என்ன, இவள் என்ன, ஜகத் என்ன, இது சிந்திக்காது. நான் யார் உண்மையாக தெரிஞ்சுதான் ஆகணும். அப்படி இருக்கிறவனே. ஸோ அதனால் இங்கே பிராரப்தம் வந்து இந்த பிராரப்தம் டாபிக் கூட அவ்வளோதான். இதோட நாளைக்கு நம்ம வந்து இந்த அதோட இன்ஃப்ளூயன்ஸு நமக்கு கர்ம மேலே அந்த இன்னும் சிந்தனை இருக்கோ அப்போ வரைக்கும் ரிலேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸு நமக்கு வியாபகாரிக பிரபஞ்சம் ஜகத்து ஜீவனை பற்றி நமக்கு இன்னும் அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற வரைக்கும் இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. எனிஹோ இந்த 3 விதமான பிராரப்தங்கள் இருக்கு. அதில் ஒரு பிராரப்தம் வந்து என்ன అనేది 153 விவரிக்கிறாரு பாருங்கோ. ஸ்வேச்சா பிராரப்தம் என்ன தெரியுமா? அபத்ய சேவிதாச்சோர ராஜதாரரதா அபி ஜானந்த ஏவ ஸ்வானர்த்தம் இச்சந்தியாரப்த கர்மதः. 3 உதாரணங்கள் சொல்லி இந்த இச்சா பிராரப்தம் என்ன అనేది, நான் இச்சப்பட்டேன், அதுக்கு ஏன் பிராரப்தம்னு சொல்லணும்னு நான் தான் இச்சப்பட்டேன், அது நடந்து கொண்டிருக்கிறது தானே பிராரப்தம்ன்றோம். இப்போது இந்த வாழ்க்கை இந்த சரீரம் 3 உதாரணம் கொடுக்குறாரு. எப்படின்னா, எப்படி ஒரு மனுஷன் அபத்திய சேவிதா, சாப்பிடக்கூடாது, எனக்கு டயாபிட்டிஸ் இருக்கு, நீ ஒரு நாள் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டான்னு சரி உடனே இன்ஜெக்ஷன் ஜாஸ்தி தான் போட்டுக்க வேண்டியிருக்கு, அப்புறம் கஷ்டம் அப்படின்னு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் ஒருத்தனை வந்து நீ பத்தியம் இருக்கணும், இது உனக்கு ஒத்துக்காதன்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சியும் ஹார்ம்ஃபுல் ஃபுட்டு நீ கன்சியூம் பண்ணுறான் பாரு, ஒரு உதாரணம். அப்புறம் சோராக,
திருடன் அவனுக்கு தெரியும். தெரியும்னு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு எப்படியாவது ஏதாவது காரணத்தினால பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சாச்சுன்னா ஜெயிலு தான், தூக்கு தண்டனை தான். இல்லை கிராமத்தில் அங்கே பிடிச்சாச்சுன்னா அடின்னு கை கால் உடற வரைக்கும் அடிப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சியும் ஈடுபட்டு செய்கிற அந்த இச்சை அதுதான் ஸ்வ இச்சா. சரியா? அதனால மூணாவது உதாரணம் ராஜதாராரதாக. ஒரு ராஜாவுடைய பாரிய, ஒரு ராணி கூட, குவீன் கூட, அந்த ராஜமாளிகையில் வேலை செய்கிறவனோ யாரோ இன்னொருத்தனை வந்து ஒரு மினிஸ்டரோ யாரோ சம்பளி, அவன் ரகசியமாக ராணி கூட சம்பந்தம் வச்சுக்கிறான். ரகசியமாக என்ன ஆகும்? சப்போஸு கண்டுபிடிச்சி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், தலை சீவிடுவாங்க. பாருங்கள், அதுதான் லோகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க. இந்த பொலிட்டிஷியன்ஸுக்கு எல்லாருக்கே ஒரு நாளைக்கு பேப்பரில் வரும், இப்படி தான் கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியாவில் வருமானு தெரிஞ்சு கூட அப்புறம் ஸ்வயிச்சா பிராரப்தம், இச்சா பிராரப்தம் தெரியாமல் இல்லை, அப்புறம் அவமானம் ஆகிடும், மானம் போயிடும் அப்படின்னு யாராவது இருக்கோ? இல்லை, பண்ணுவான். அப்படி இருந்து அப்படி 3 விதமாக ஸ்வ அனர்த்தமபி, அது அவனுக்கு அனர்த்தம் ஏற்படுத்தும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இல்லைன்னு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக அது வெளியில் வரும். அதுக்கப்புறம் ஜானந்தः அப்படி ஸ்வ அனர்த்தம் ஜானந்தः அப்படி, அது தனக்கு அனர்த்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஆரப்த கர்மதः இச்சந்தி, அது டிசைர் பண்ணுறானே பாரு, இதுக்கு பேர் தீஸ் டிசைர் இஸ் கால்டு இச்சா பிராரப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வயிச்சா பிராரப்தம், ஸ்வேச்சா பிராரப்தம். அதுக்கப்புறம் இது எப்படி தான் நீக்கப்படும், எப்படி தான் இதில் வெளியே வர முடியும், ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீ ஒரு வேளை கேட்டால், என்ன எப்படி பண்ணி இது சமாளிக்கிறது, இது திருத்த முடியுமா, மாற்ற முடியுமா அப்படின்னா கேளு. 154 நச்சாத்ரைதத்வாரயிதும் ஈஸ்வரேணாபி சக்யதே யத ஈஸ்வர ஏவாஹ கீதாயாம் அர்ஜுனம் பிரதே. இது ஈஸ்வரனால் கூட மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது அவ்வளவுதான், ஈஸ்வரனால் கூட மாற்ற முடியாதுன்னு ஈஸ்வரனே பகவத்கீதையிலோ அர்ஜுனன் கிட்ட இந்த விஷயம் பற்றி அப்படி சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் அர்ஜுனனுக்கு ஈஸ்வரனோ கீதையிலோ? நாளைக்கு அதை பற்றி பேசுவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.